ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டிலேயே எவ்வளோ ஈஸியாக சிக்கன் தந்தூரி பண்ணலாங்கிற வீடியோவை தான் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது நான் பண்ணுறதுக்கு 2 லெக் பீஸ் கிட்ட எடுத்துகிட்டேன். ஏற்கனவே அவங்க கட் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக அங்கங்கே கட்டிங்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுற மசாலாஸ் அண்ட் ஸ்பைசஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கி எல்லா இடமுமே நல்லா ஈக்குவலாக ஃப்ரை ஆகி வரும். நான் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் கட் பண்ணுறேன். ஸோ சிக்கனை ஃபர்ஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இது நான் டபுள் டைம் மேரினேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட க்ரீன் சில்லியை நல்லா மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்து இந்த பேஸ்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர், ஒருவேளை தயிர் கட்டியாக இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் போதும். கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புளிஞ்சு விட்டு இதை ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நல்லா ஊற விடுங்க. இது நல்லா ஊறினா தான் இதோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகி வரும். தயிர்லையும் லெமன்லையும் நம்ம சேர்த்து ஊற வைக்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். இதுக்கப்புறமா நம்ம செகண்ட் மேரினேஷன் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு இது பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, அது கூடவே கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை. இதுக்கப்புறமா நம்ம குக்கிங் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சிக்கன் ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ண மசாலாஸ் எல்லாமே இந்த கட்டிங் சூழலாம் போகிற அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது 4 to 5 ஹவர்ஸ் நல்லாவே ஊறட்டும். அப்போ தான் நம்ம டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகி வரும். நான் இன்றைக்கி இது ஓடிஜியில் தான் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இதை நான் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த சிக்கனையும் அதுக்கப்புறமா ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது கூடவே சிக்கன் டிக்காவும் பண்ணியிருந்தேன். அதையும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மேலே 2 சைடுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா உள்ள ஒரு ட்ரே செட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த ரேக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கீழே பிளேட் வைக்க மறந்துடாங்க, இல்லைனா க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அகைன் நான் 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் டபுள் சைடும் ஹீட் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வச்சுட்டேன். 20 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அகைன் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. சிக்கன் தந்தூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்ககிட்ட ஓடிஜி இல்லைன்னா ஓடிஜி இல்லாமல் கூட இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அந்த வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கூட அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.